அந்த இந்திரஜித்தனை சார்ந்த படைத்தலைவர்கள் போருக்கு முன்னணிக்கு செல்லுகிறார்கள். அவர்களை வானர படைகளை முன்னின்று நடத்தக்கூடிய இலக்குவன் இந்த இலங்கை படையை சார்ந்த தலைவர்களை கொன்று விடுகிறான். இதான் அடுத்த நிகழ்ச்சி. ஆர்த்து எழும் ஓசை கேட்ட அரக்கரும் முரசம் ஆர்ப்ப போர்த்தொழில் வேட்கை பூண்டு பொங்கினர் புகுந்து மொய்த்தார். தார்த்தட மார்பன் தன்னை தாவிடை என்னச் சார்ந்தார். பார்த்தனன் முனிந்து மன்னன் இணையன பகர்வது ஆனான். இந்த வானரங்களினது ஆரவாரங்களை கேட்டவுடனே அரக்கர்களுக்கு கடுமையான கோபம். ஆர்த்து எழும் ஓசை கேட்ட அரக்கர். வானரப்படைகள் எல்லாம் ஆரவாரத்தோடு அந்த நாகபாசத்தில் இருந்து விடுபட்டு முன்னைக்கு இப்பொழுது நல்ல ஆரோக்கியத்தோடும் ஆர்வத்தோடும் போர்க்களத்துல பெரியதோர் ஒலியை எழுப்ப இதனை கேட்ட அரக்கர்கள் முரசம் ஆர்ப்ப போர் முரசு ஒலிக்க போர்த்தொழில் வேட்கை பூண்டு போர் தொழில் செய்தலில் பெரு விருப்பம் கொண்டு பொங்கினர் புகுந்து மொய்த்தார். சினம் மிக்கவர்களாக தங்கள் தலைவனிடை சூழ்ந்து கொண்டார்களாம். தார்த்தட மார்பன் தன்னை மாலை அணிந்து அகன்ற மார்பினை உடைய ராவணனை நெருங்கி சென்று விடைத்தா எனச் சார்ந்தார். எங்களுக்கு உண்டான விடையை தாருங்கள், உத்தரவை இடுங்கள், நாங்கள் இந்த வானரப்படையை முற்றிலுமாக அழித்து விட்டு மீளுகிறோம் என்று கோபத்தோடு ராவணனை சார்ந்த படைத்தலைவர்கள் ராவணனிடம் உத்தரவு கேட்க செல்ல மன்னன் ராவணன் முனிந்து பார்த்தான். சினம் கொண்டு பார்த்து இணையன பகர்வது ஆனான். கடுமையா பேச ஆரம்பிச்சான் கோபத்தோட ராவணன். ஏற்கனவே இந்திரஜித்தனோடு சென்ற 2 பெரும் அரக்கர்களை பற்றி போன பகுதியிலையும் படிச்சோம். ஒருத்தன் பேரு மாபக்கன், இன்னொருத்தன் புகை நிற கண்ணன். அது வடமொழியில பெயர் சொல்லி இருப்பார்கள். அதனால இப்ப தமிழ்ல ரொம்ப அழகா அதை பிரித்து எழுதுகிறார் கம்பன். மாபெரும் பக்கனோடு வான் புகை கண்ணன் வந்தான். ஏவுதி எம்மை என்பார் தம்முகம் இனிதின் நோக்கி போவது புரிதிர் என்ன புகழலும் பொறாத தூதர் தேவ மற்ற இவர்கள் செய்கை கேள் என தெரிய சொன்னார். மாபெரும் பக்கனோடு மாபக்கன் என்கின்ற அரக்கன் வான் புகை கண்ணன் வந்தான். சிறந்த புகை நிற கண்ணனும் சேர்ந்து வந்து எம்மை ஏவுதி என்பார் இப்போருக்கு எங்களை அனுப்புங்கள் என்று கேட்க தம்முகம் இனிதின் நோக்கி ராவணன் அவர்களது முகத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு பார்த்து போவது புரிதீர் என்னை புகழலும், சரி நீங்கள் போருக்கு சென்று வானரங்களை தாக்குங்கள் என்று அவன் உத்தரவு இட பொறாத தூதர், அதனை கேட்டு பொறுக்க முடியாத தூதுவர்கள் தேவ ராவணனை பார்த்து தேவனே மற்ற இவர்கள் செய்கை கேளென இவர்கள் செய்த செயலை கேட்பாயாக என்று தெளிய சொன்னார். இவங்க 2 பேரை அனுப்பாத, இவர்களால் போய் எதையும் அங்க செய்ய முடியாது. ஏதோ உன்னிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டு போருக்கு இவர்கள் செல்லுவதற்கு ஆர்வம் காட்டுவது போல் உன்னிடம் பேசுகிறார். ஆனால் இவர்களால் போய் ஏதொன்றும் அங்கு செய்ய முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லுகிறார். ஆனையும் பரியும் தேரும் அரக்கரும் அமைந்த ஆழி தானைகள் வீய நின்ற தலைமகன் தனிமை ஓரார் மாணவன் வாழி வாழி என்கின்ற மழலை வாயார் போனவர் மீள வந்து புகுந்தனர் போலும் என்றார். இந்திரஜித்தனோட அனுப்பிச்சல்ல நேத்து நடந்த போர்ல என்ன நடந்தது தெரியுமா? இந்த இலக்குவனது அம்பின் வேகத்தை பார்த்து போர்க்களத்தை விட்டு பயந்து ஓடினார்கள் இவர்கள் இருவரும். எப்படி? ஆனையும் பரியும் தேரும் அரக்கரும் அமைந்த ஆழித்தானைகள் வீய, யானை படைகளும் பரினா குதிரை படைகளும் தேர் படைகளும்
அரக்கரும் காலாட்படை வீரர்களாகிய கோடிக்கணக்கான அரக்கர்களும் அமைந்த ஒன்றாக சேர்ந்து 4 படையாக ரத கஜ துரக பதாதிகளாக வானரங்களை தாக்க முன் சென்ற பொழுது ஆழித்தானைகள் வீய கடல் போன்ற நம்முடைய படைகள் இலக்குவனால் அழிக்கப்பட தனிமை நின்ற தலைமகன் தன்னந்தனியாக உனது மகன் இந்திரஜித்தன் போர்க்களத்திலே இலக்குவனை எதிர்க்க நின்றான். அப்ப அவனுக்கு பக்க துணையாக இருந்த மாபக்கனும் இந்த புகை நிற கண்ணன் என்ன செய்தார்கள் தெரியுமா? போர்க்களத்தை விட்டு ஓடினார்கள். எப்படி? தனிமை ஓரார், இந்திரஜித்தனை தனியா விட்டுட்டு போறமேன்னு யோசிக்காம மாணவன் வாழி வாழி என்ற மனிதனாகிய இலக்குவனுடைய அம்புகள் ஐயோ வருகின்றனவே வருகின்றனவே என்று பயந்து மழலை வாயார் அந்த அம்புகளின் வேகத்தை கண்டு வாய் குழறி இந்த இருவரும் என்ன செய்தார்கள்? போனார். போர்க்களத்திலே புறமுதுகிட்டு ஓடினவர்கள். இவர்களா போய் போர்க்களத்துல அந்த இலக்குவனை எதிர்த்து நின்று வெல்ல போகிறார்கள். இந்திரஜித்தன் உடனாக நின்று போர் செய்கின்ற பொழுதே லக்குவனது அம்பின் வேகம் கண்டு வாய்க்குழறி புறமுதுகிட்டு ஓடியவர்கள், போர்க்களத்தை விட்டே ஓடியவர்கள் மீள வந்து இப்பொழுது வந்து புகுந்தனர் போலும் தங்கள் வீரத்தை வெளிக்காட்ட ரொம்ப டாம்பீகமா பேசுறோம். இவர்களை நம்பாதேன். இந்த போர்க்களத்தை பார்த்து வந்த தூதுவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ராவணனுக்கு கடுமையான கோபம். என்ன போர்க்களத்துல நம்முடைய தமிழ் மரபிலேயே சொல்லுவார்கள், போருக்குன்னு போனா ஒன்று வெற்றி இல்லைன்னா வீர மரணமா. அதற்கு இடைப்பட்டதாகிய எந்த செயலுமே ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. ஒண்ணு போர்க்களத்துல எதிரிகளை வெல்ல வேண்டும், இல்லையா போர்க்களத்துல எதிரிகளால் கொல்லப்படும். இதுதான் அன்றைய மக்களினது போர்க்கள வாழ்க்கையா இருக்கு. புறமுதுகிட்டு ஓடுதல் எல்லாம் அவர்களால் சிந்தித்தே பார்க்க முடியாத ஒன்று. அது ராவணனை போன்ற மாபெரும் வீரனை சார்ந்த படைத்தலைவர்கள் இப்படி போர்க்களத்தை விட்டு ஓடினார்கள்னா அது ராவணனுக்கே அவமானம். ஏனென்றால் தங்கள் மீதும் தங்கள் தலைமையின் மீதும் நம்பிக்கை இல்லாதவர்களாகி போகிறார். அதனால இந்த செய்தியை கேட்ட உடனே ராவணன் பேசினான். அற்று அவர் கூறலும் ஆர் அழலிற்றாய் முற்றிய கோபம் முருங்க முனிந்தான் இற்றிதுவோ இவர் சேவகம் என்ன பற்றுமின் என்றான் வெம்மை பையன். அவர் அந்த போர்க்களத்தினை கண்டு வந்த தூதுவர்கள் கூறியதை கேட்ட உடனே ராவணன் அற்று கூறலும் அவ்வாறு இந்த மாபக்கனையும் புகை நிற கண்ணனை பற்றின செய்திகளை சொன்ன உடனே அதை கேட்ட அளவில் வெம்மை பயின்றான். கொடும் செயல்களை செய்வதையே வழக்கமாக கொண்டுள்ள ராவணன் ஆர் அழலிற்றாய் நிறைந்த தீயினை போன்று சினந்து முற்றிய கோபம் முதிர்ந்த கோபத்தோடு முருங்க முனிந்தான் மிகச் சினத்தவனாகி இவர் சேவகம் இற்றிதுவோ என்ன, இதுதான் இவர்கள் என் மகனுக்கு செய்த தொண்டா, என் மகனுக்கு கீழாக நின்று அவனுக்கு இவர்கள் செய்த உதவி இதுதானோ, பற்றுமின் என்றான். மோல் இவர்களை பிடியுங்கள். என்ன போர்க்களத்துக்குன்னு ஒரு உளவியல் உண்டு, அதாவது வார் சைக்காலஜி. எதிரியை வெல்லுவதை காட்டிலும் எதிரியை அச்சப்பட வைத்து அதுல ஓரிருவரை ஓட வைத்தோம்னா இத பார்த்து போர்க்களத்துல இருக்கிறவெல்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்கும். அது இந்திரஜித்தனுக்கு வலது இடது கைகளாக விளங்கின மாபக்கனும் புகை நிற கண்ணனும் போர்க்களத்திலிருந்து ஓடுறத பார்த்தா மற்றைய அரக்கர்கள் இவ்வளவு பெரிய வீரர்கள் இந்திரஜித்தனினுடைய மெய்க்காவலர்களாக இருக்கக்கூடியவர்களே லக்குவனது அம்புக்கு அஞ்சி ஓடுகிறார்கள்னா நாம் இனி எவ்வாறு பிழைப்பதுன்னு எல்லாம் ஓட ஆரம்பிச்சு. முதல்ல ஒரு அந்த அச்சத்தை ஏற்படுத்தின போர்க்களத்து. ஒருத்த அச்சத்தின் வயப்பட்டு ஓடினான்னா மத்தவெல்லாம் மெல்ல பயப்பட ஆரம்பித்து.
அந்த பயம் போர்க்களத்தை பொறுத்த மட்டில் மிக வேகமாக ரொம்ப வேகமா பரவும். எல்லோரும் அச்சத்தின் பயப்பட்டார்கள்னா அந்த போர்க்களத்துல என்ன நினைத்தாலும் அந்த தலைவர்களால அந்த வீரர்கள் மத்தியில நம்பிக்கையை ஊட்ட முடியாது. அதனாலதான் போர்க்களத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி தலைவர்கள் எல்லாம் வீரவசனம் பேசுறதே இதனால. தன்னை சார்ந்த வீரர்களை உற்சாகப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும், ஆங்கிலத்துல சொல்லுவது போல அவர்களை மோட்டிவேட் பண்ணணும். ஏனென்றால் அவன் அச்சத்தின் வயப்பட்டான்னா போற தொடர்ந்து அவனால செய்ய முடியாது. ராவணனுக்கு அதுதான் கோபம். தூதுவர்கள் சொன்னதை கேட்ட உடனே இந்திரஜித்தனோடையே நீங்கள் நின்று போர் செய்யணும். அவன் லக்குவனை எதிர்த்து கொண்டிருந்த பொழுது லக்குவனால் எய்யப்பட்ட அம்புகளை கண்டு நீங்கள் போர்க்களத்தை விட்டு ஓடினீர்கள் என்றால், இவ்வளவு 2 பெரிய வீரர்களும் ஓடினார்கள் என்றால் மற்றவன் என்ன பண்ணும்? அதனால கடுமையான முதல்ல அவங்க 2 பேரையும் பிடின்னு சொல்லி, என்றலும் எய்தினர் கிங்கரர் என்பார் பின்றலினோரை வலிந்து பிடித்தார் நின்றனர் ஆயிடை நீல நிறத்தான் கொன்றிடுவீர் அலிர் கொன்மின் இது என்று. என்றலும் இவ்வாறு ராவணன் அந்த இருவரையும் பிடியுங்கள்னு சொன்ன உடனே கிங்கரர் என்பார் ராவணனது படையில இருக்கக்கூடிய கிங்கரர்கள். அவர்கள் தெய்வத்தன்மை வாய்ந்த போர் வீரர்கள். எய்தினர் மிக வேகமாக இந்த புகை நிற கண்ணனையும் மாபக்கனிடமும் சென்று தின்றலினோரை போர்க்களத்தில் இருந்து புறமுதுகிட்டு ஓடி வந்த இருவரையும் வலிந்து பிடித்தார். தப்பிக்க முடியாத அளவினுக்கு இறுக பிடித்தார். நின்றார்கள் ஆயிடை. அப்பொழுது நீல நிறத்தான் கரிய நிறம் உள்ள ராவணன் கொன்றிடுவீரலிர், இவர்களை கொன்றுவிட வேண்டாம், நான் சொல்லக்கூடிய செய்தியை கேளுங்கள். கொன்மின் என்றான். இவர்களை கொல்லுதற்காக பிடிக்க சொல்லலை. இப்போ பிடிச்சிட்டீங்கல்ல, இப்ப நான் சொல்றத முதல்ல கேளுங்க. என்ன சொன்னா, ஏற்றம் இனி செயல் வேறு இல்லை, ஈர்வீர் நாற்றம் நுகர்ந்து உயர் நாசியை நாம கோல் தரு தின் பனை கொட்டினி கொண்டு ஊர் சாற்றிமின் அஞ்சினர் என்று உரை தந்து. இது ஒரு உளவியல் நிலையில சொல்லப்படக்கூடிய ஃபியர் சைக்காலஜி. அதாவது சில கொடுங்கோலனிடம் போய் நீங்க பணிக்கு அமர்த்தினீர்கள் என்றால் அவனால் இடப்பட்ட கட்டளையை உங்களால் நிறைவேற்ற முடியாமல் எதிரிகளிடம் சிக்கி விட்டீர்கள்னா, சிக்கி அவர்கள் சொல்லுவார்களாம் தங்களை சிறைப்பிடித்தவர்கள், எங்களை கொன்று விடுங்கள், மாறாக எங்களை நீங்கள் விடுவித்தீர்கள் என்றால் எங்கள் மன்னன் எங்களை கடுமையான முறையிலே தண்டித்துக் கொள்ளும். அவனிடம் சிக்கி அவனால் கொடுக்கப்பட்ட தண்டனையை பெற்று மடிவதை காட்டிலும் உங்கள் கையால் நாங்கள் மடிவது நல்லது. இந்த அளவினுக்கு தங்களினது தலைவனினது கொடுமையை நன்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள் வீரர். ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு கொடுங்கோலனை நீங்க இந்த உலகம் பார்த்த காலம் 2ஆம் உலகப் போர். ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர் அவனுடைய ஆணைக்கு உட்படாது யாரேனும் செயல்பட்டால் அவர்கள் அஞ்சுவதே அதுதான். இதற்கு பதிலாக நாம மரணித்து விடலாம், மாறாக ஹிட்லரிடம் சிக்கினோம்னா அவன் கொடுக்கக்கூடிய தண்டனை மரணத்தை காட்டிலும் பன்மடங்கு கொடூரமான, சாகிறது பெட்டர்னு தெரியும். ஏன்னா மரணம் ஒரு முறைதான் வரும். இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் உலக நாடுகள்ல ஒவ்வொரு நாட்டிலையும்
இந்த போர்க்கைதிகளை, போர் குற்றவாளிகளை எப்படியெல்லாம் பகை மன்னர்கள் தண்டித்திருக்கிறார்கள் என்கின்ற பகுதியையும், இந்திய நாட்டுல மன்னர்கள் ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட பலவாகிய தண்டனைகளை பற்றின விவரங்களை எல்லாம் நூலாக எழுதி வைத்திருக்கிறார். அதுல உண்டான தண்டனை முறைகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், இந்த மாதிரி சிக்கி தண்டனையை அனுபவிப்பதற்கு பதிலாக நாமே மனமு வந்து மரணத்தை தழுவி விடலான்னு போய் செத்துருவாங்க. அந்த அளவினுக்கு கொடியதாக இருக்கும் தண்டனை. அதாவது தண்டனையை கொடுத்தல் என்பது தவறு செய்தவனை தண்டிப்பதனல்ல நோக்கம். அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், பார்த்து அஞ்சி மறந்து தப்பே செய்யாமல் இனி வாழ்நாள் முழுக்க இருக்கும். அந்த மாதிரி தண்டனை எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு எவனும் கொடுக்க வரமாட்டேன். ஒரு 4 பேர் அப்படி செஞ்சா போ, நாட்டுல எவனும் தப்பே பண்ண மாட்டான். எவனுமே செய்யறதுக்கு முன் வரணும். நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, பாரதி எழுதினது போல ஆகா என எழுந்தது பார் யுக புரட்சின்னு ரஷ்ய புரட்சிக்கு எழுதி. அந்த மாதிரி இங்க ஏதாகிலும் ஒரு புரட்சி தோன்றும். பாரதி அன்றைக்கு ரொம்ப அழகா எழுதின, ஏய்ப்போரை பணிகின்ற காலமும் போச்சு. எங்க போச்சு? இன்னமும் ஏய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னே நாம் ஏமாளிகளாக நின்று கொண்டுதான் இருக்கிறோம். மெல்ல 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 எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறோம். எதிர்ப்பதற்கு வேடிக்கை என்னவென்றால், ஆச்சரியமான விஷயம், நம்மை ஆளுதற்கு உண்டான அரசியல்வாதிகள் மிக குறைந்தவர்களே எண்ணிக்கையில். அவர்களை எதிர்க்கக்கூடிய வாக்காளர்களாகிய நாம் அவர்களை காட்டிலும் பன்மடங்கு அளவில் பெரியவர். ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய அச்சம் அவர்களை எதிர்ப்பதற்கு முன்வர முடியாமல் தடுக்கிறது. இந்த அச்சமும் மெல்ல விலக தொடங்கி இருக்கு. அந்த விலகுதல் என்பது, அந்த அச்சத்தினது விலக்கம் முற்றிலுமாக நிகழ்ந்து விட்டதுன்னா, இனி வருங்காலத்துல ஆட்சி பொறுப்புல இருக்கிறவன் மறந்தும் தவறான வழியில பொருளை சேர்ப்பதை பற்றி சிந்திக்கவே பயப்படும். அந்த மாதிரி எல்லாம் வரணும்னு ஆசைதான். ஆசை எல்லோரும் ஆசைப்படுவதற்கு தடை உண்டா? என்ன பட்டுக்கிறோம், நடக்கணுமே. ஆச்சரியமாக இருக்கிறது, யாரேனும் ஒருவர் வீட்டுல அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து ஒரு சோதனை ரைடுக்கு போனா அவர்கள் வெளியே சொல்லக்கூடிய செய்திகளே பல 100,000 கோடிகளுக்கு உண்டான முறையற்ற பண பரிவர்த்தனைக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சி போற இடத்துல எல்லாம் இதையே அவர்கள் சொல்லுகிறார். இப்ப எத்துணை ஆயிரம், மன்னிக்கணும், எத்துணை லட்சம் கோடிகள் இவர்களால் முடக்கப்பட்டு இருக்கிறது, அல்லது இவர்களால் கையூட்டு என்ற அளவிலே பெறப்பட்டு அது என்ன செய்கிறார்கள்? அவ்வளவு பணத்தை கொண்டு என்ன செய்ய முடியும்? ஆச்சரியமான விஷயம். சில நேரங்கள்ல இவர்களை பார்த்தால் நான் பரிதாபப்படுவதா அல்லது இவர்களை ஒரு மனோ நோயாளிகள்னு கருதுவதான்னு எனக்கு சந்தேகம். நம்முடைய தேவைக்கு மீறி எதனை வைத்திருந்தாலும் நாம் அதனை முழுமையுமாக நுகருவதற்கு, அனுபவிப்பதற்கு நம்முடைய வாழ்நாள் போதுமானே தெரியாது. நம்ம அந்த மாதிரியான பல சிக்கல்கள்ல உழன்று கொண்டிருக்கும்.
இப்ப எதுவுமே அளவினுக்கு அதிகமாக போயிற்று என்றால் அதை சரிவர பராமரிக்க முடியாது, அதை சரிவர நுகர முடியாது. ஆனால் இவர்களிடம் எதற்கு இத்துணை 1000 கோடி பணம்? இதை கொண்டு அவர்கள் என்ன செய்ய போகிறார்? அவ்வை சொன்னது போல, உண்பது நாழி உடுப்பது 2. நம்மால ஒரு நேரத்துல ஒரு நாழி அளவு உணவை தான் உண்ண முடியும். வயிறு நிறைந்ததன் பின் அந்த உணவுல மனத நாட்டம் போகாது. உடுப்பது மேலாடை 1, கீழாடை 1, 2 தான். மனித வாழ்க்கையினது உச்சபட்ச தேவையே இவ்வளவுதான். இதற்கு இடையில இவர்கள் எதற்காக? அவர்களுக்கே தெரியுமா அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தின் அளவு? எனக்கு புரியல. அதனால இந்த மனித மனதுல முதல்ல ஒரு அச்ச உணர்வை கொண்டு வரணும். தவறான வழியில பொருள் சேர்த்தால் உனக்கு இப்படிப்பட்டதோர் தண்டனை ஊரறிய கொடுக்கப்படும்னு கொண்டு வந்து ஓர் இருவரை ஊருக்கு முன் நிறுத்தி ஒவ்வொரு ஊர்லயும் தண்டிக்கும். அப்படி கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை பார்த்து அவனவனும் மனதளவுல அச்சத்தின், போன முறை படிச்சோம் இல்லையா, போன திருக்குறள்ல தீவினை அச்சம், அந்த பயமே இல்லை. தப்பு செய்கின்றோம் என்கின்ற கவலையே இல்லாமல், அச்ச உணர்ச்சி இல்லாமல், அறத்தினுக்கு புறம்பாக செயல்படுகிறோம் என்கின்ற ஒரு கூச்ச உணர்வு கூட இல்லாமல் எதனையும் செய்தல் எங்களால் முடியும்னு அவர்கள் செயல்படுவதை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்டவர்களை விட்டு வைப்பதில் அர்த்தமே இல்லை. எவ்வளவு அழகா முடிவெடுக்கிறான் பாருங்க ராவணன். வலிந்து பிடித்தார். பிடித்ததுக்கு அவன் என்ன தண்டனை கொடுத்தான்? அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன்றத கொஞ்சம் நான் சொல்லுவதை கேளுங்கள்னு சொல்லி, நாற்றம் நுகர்ந்து உயர் நாசியை, மனங்களை நன்கு இனம் பிரித்து அறியக்கூடிய மூக்கு இருக்கிறது அல்லவா, அவர்களினது மூக்குகளை ஈர்வீர், முதல்ல அறுத்திருங்க. அவர்களை மூங்கையாக்கி மூக்கை அறுத்து ஊருக்கு நடுவுல கொண்டு போய் நிறுத்து. பிறகு ஊர் முழுவதும் கூட்டி கொண்டு போய், மூக்க அறுத்ததற்கு பிறகு அவர்களை ஊருக்கு ஃபுல்லா கொண்டு போய் சுத்தி எல்லாரும் பார்க்கிற மாதிரி இழுத்து செல்ல. நாமக்கோல் தரு தின்பவனை கொட்டி நீர் கொண்டு சிறந்த குறுந்தடியால் அடிக்கப்படுகிற வலிய பறையை கொட்டி கொண்டு, நம்ம மூக்கறுத்து ஊர்ல இவனை இழுத்துட்டு போ, முன்னாடி பறை கொட்டுறவன் கொட்டி கொண்டே போனோம். எல்லாரும் திரும்பி பார்ப்பார். அஞ்சினர் என்று உரை தந்தே, இவர்கள் போருக்கு அஞ்சி ஓடி வந்தவர்கள் என்ற சொற்களை சாற்றுமின். இவர்களுக்கு ஏன் மூக்கறியப்பட்டு இருக்கிறது தெரியுமா? போர்க்களத்துல புறமுதுகிட்டு ஓடி வந்தவர்கள் என்று பறை அறிவித்துக் கொண்டே முன்னே சிலர் செல்ல, அவர்கள் பின்னே இவ்விருவரும் மூக்கறுப்பட்ட நிலையில ஊர் முழுக்க சுத்தி வரணும். இதை பார்த்து ஒவ்வொருத்தனும் பயப்படும். எவனும் போர்க்களத்துல புறமுதுகிடக்கூடாது. ஒன்று போர்க்களத்துல இறக்கணும், இல்ல வெற்றியை பெற. இவர்களை இவ்வாறு செயல்படுத்தினால்தான் பார்ப்பவனுக்கெல்லாம் பயம். இன்றைக்கும் உலகத்துல என் மாசுன்னு சொல்லக்கூடிய பெரும்பான்மையான மக்களை நீங்கள் வெல்ல வேண்டும்னா ஒரே வழிதான் ஃபியர் சைக்காலஜி. அச்சம் ஊட்டுதல் தான். அது ரொம்ப அழகு. இந்த மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் திரளாக உள்ள மக்களை நீங்கள் அச்சத்தினுக்கு உட்படுத்தி விட்டீர்கள் என்றால் போதுமானது. அந்த பயத்தில் இருக்கக்கூடியவர்களை கடைசி வரைக்கும் அச்சுறுத்தி, ஆங்கிலேயனை தானே நம்மள பண்ணா, யோசிச்சு பாருங்க. ஆங்கிலேயன் நம்ம நாட்டுக்கு வாணிக நிமித்தமாக வந்தவன்.
நம்மிடம் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், நம்மிடம் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தெரிந்து கொண்டு மெல்ல மெல்ல நம்முடைய பகுதியை கைப்பற்றினோம். கைப்பற்ற வந்த ஆங்கிலேயனுடைய எண்ணிக்கை நம்ம விட குறைவு இல்லையா? ஏன் எதிர்க்கலாம்? யோசிச்சு பாருங்க. கைப்பற்ற வந்த ஆங்கிலேயனது எண்ணிக்கை நம்மை விட மிக மிக குறைவு. ஆனா அவனிடம் நாம 5 அடிமைகளாக சற்றேறக்குறைய 175 ஆண்டு ஓட்டி. எப்படி? அவனிடம் இருந்த துப்பாக்கி என்கின்ற அச்சம். அது வரைக்கும் நமக்கு போர்க்களம்னா வேல் தெரியும், வாள் தெரியும், வில்லு தெரியும், அம்பு தெரியும், அவ்வளவுதான். அது முழுக்க முழுக்க மனித ஆற்றலினால செயல்படுத்தப்படக்கூடிய போர்க்கருவிகள். அதை கொண்டுதான் நம்ம போரை செய்தோம், நம்முடைய வீரத்தை நிரூபித்தோம். ஆனா அவன் புதியதாக ஒரு கருவியை கொண்டு வந்தான், துப்பாக்கி, பீரங்கி. முடிஞ்சு போச்சு. துப்பாக்கியில சுடுவது எளிது, உடனே மரணம் சம்பவிக்கும். எந்த தொலைவில் இருந்தும் சுட முடியும். அதுபோல ஒரு பெரும் கூட்டத்தை பீரங்கியிலிருந்து சிந்தக்கூடிய குண்டுகளை கொண்டு அழிக்க முடியும். இந்த 2 பயம். இதை வெல்லுவதற்கு இவர்களுக்கு வழிமுறை தெரியல. அந்த வழிமுறை தெரிந்திருந்தால் ஆங்கிலேயரை ரொம்ப எளிதா வென்றதுக்கு. அதுதான் ஆச்சரியம். அவனிடம் இருந்த அந்த துப்பாக்கி கண்டு நாம் அஞ்சினோம். ஏனென்றால் அது நமக்கு புதியதோர் ஆயுதம். அந்த மாதிரி ஆயுதத்தை முன்ன பின்ன நம்ம பார்த்ததில்லை. அதை கொண்டு இருந்த இடத்திலிருந்து அவன் சுடுவதும், அதிலிருந்து வெளிப்பட்ட குண்டுகள் எதிரிகளை தாக்கி அவர்கள் உடனுக்குடனாக மடிவதை பார்த்த உடனே ஏற்பட்ட பயம். இன்றைக்கே கூட நாம என்ன பண்றோம்? ஏதாகிலும் போராட்டத்திற்கு போய் கலந்து கொள்ளுகின்ற பொழுது எது வரைக்கும் நிற்கிறோம்? அவர்கள் கண்ணீர் புகை குண்டுகளை போடுகின்ற வரைக்கும், அவர்கள் தங்கள் கையில் இருக்கக்கூடிய கம்புகளால் நம்மை அடிக்கின்ற வரைக்கும் எதிர்த்து நிற்கிறோம். லாத்தி சார்ஜ் பண்ணும் போதும் சரி, கண்ணீர் புகை குண்டுகள். ஆனா அதற்கு மேலாக சுடுதற்கு ஆணை கொடுத்த உடனே கலைஞ்சிடுறோம் பயம். ஏனென்றால் இதுதான் மிகப்பெரிய அச்சம். முதல்ல மக்கள் மத்தியில அச்ச உணர்வை வளர்க்கும். அப்பதான் அவன் நமக்கு அடங்கி நடும். இன்றைக்கு எல்லா அரசும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கு, வெவ்வேறு விதம். இந்த அச்ச உணர்வை ஆயுதங்களாலதான் தரணும்னு அவசியம் இல்லை. வளர்ந்த நாடுகள் என்ன செய்கின்றன? வளரக்கூடிய நாடுகளுக்கு தங்களது ஆணைகளை அவர்கள் செயல்படுத்தலைன்னா உடனே வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணுகின்றன? ரொம்ப எளிமையான வேலை, பொருளாதார தடையை விதிக்கிறது. முடிஞ்சு போச்சு. அந்த நாட்டினுக்கு செய்யக்கூடிய உதவிகளை எல்லாம் நிறுத்து. இது ஒரு விதமான அச்சம். முறையாக அந்த நாடுகளிலிருந்து நமக்கு தேவையான தொழில் கருவிகள், உணவு, ஏனைய பிற பொருள்களை எல்லாம் இறக்குமதி செய்து வந்தோம். அதெல்லாம் தடுக்கப்பட்டு விட்டது. பொருளாதார தடைன்றது ஒரு பெரிய ஃபியர் சைக்காலஜி. எல்லா நாடும் அதான் பண்ணி கொண்டு இருக்கிறது. இப்ப நாம ஒன்னும் சொல்லவில்லையா? ஒரே 2ஆம் உலக போர்ல ஜப்பான்ல போடப்பட்ட அணுகுண்டு அதனால் விளையக்கூடிய அல்லது விளைந்த ஆபத்தை பார்த்துட்டோம். உடனே இப்ப எல்லா நாடுகளும் வல்லரசுகள் என்ற பெயர் அளவுல தங்களிடம் அணுகுண்டுகளை வைத்திருப்பதாக சொல்லி மிரட்டி கொண்டிருக்கு. இதுதான் பெரிய கவலை. ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரு பயத்தோடையே போர் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காசா யுத்தம் எல்லாம் கூட அப்படி. எல்லாவற்றினுக்கும் அவர்கள் போரினை செய்கிறார்கள். ஏன் அணுகுண்டு கிட்ட போலன்னா, அது போட்டா எங்க போட்டோமோ அந்த நாடும் பேரழிவு. அதிலிருந்து வரக்கூடிய கதிரியக்கங்கள் நம்மையே கூட அழிவு. பயம். இங்க யார் ஒருவருக்கும் தைரியம் எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஏதோ
ஏதாயிலும் ஒரு சூழல்ல அச்சத்தின் பிடியில இருந்து கொண்டுதான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வரும். நமக்கு ஏதோ ஒரு ஃபியர் இருந்து கொண்டே இருக்கு. நம் ஒவ்வொருவருடைய மனத்தை கொஞ்சம் ஆழ்நிலையில திருப்பி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நமக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கிறதுதான் நாம ஓரளவாவது யோக்கியமா இருக்கும். அதனால ராவணன் தன் வீரர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான். எப்படி? மறந்தும் போர்க்களத்துல பின்வாங்க கூடாது. பின்வாங்கியவர்களாகிய இந்த இருவரும் மாபக்கனையும் புகை நிற கண்ணனையும் மூக்க அறுத்து நகர் முழுவதும் அவர்களை ஊர்வலமா கூட்டிட்டு போ. அப்படி கூட்டிக் கொண்டு செல்லுகின்ற பொழுது பறை அறிவிப்பவனை கொண்டு இவர்கள் போர்க்களத்துல பின்வாங்கினார்கள், அதற்காக இவர்கள் மூக்கு அறியப்பட்டு இருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டே ஊர் முழுக்க அவனை சுற்ற வையும். இதை பார்க்கிற ஒவ்வொருத்தனும் பயப்படும். ஆகவே அஞ்சினர் என்று உரை தந்தே இவர்கள் போருக்கு அஞ்சி ஓடி வந்தவர்கள் என்று சொல்ல செய்து சாற்றுமின் அனைவரும் கேட்கக்கூடிய அளவிலே சொல்லுங்கள். ஏற்றமினி செயல் வேறு இலை, இவர்களுக்கு செய்கின்ற உயர்வான செயல் இதை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்படி செய்தா இலங்கையில் இருக்கிற அரக்கர்கள் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கையும் பயமும் ஊட்டியது போல. அக்கணனே அயில் வாழினர் நேரா மிக்கு உயர் நாசியை ஈர விரைந்தார் புக்கனர் அப்பொழுதில் புகழ் தக்கோய் தக்கிலது என்றான் மாலி தடுத்து. ரொம்ப அழகு. நம்ம வீரர்களை நாமே இப்படி அவமானப்படுத்தினோம், நம்ம பேர்ல இருக்கிற நம்பிக்கை போகாதா? அதாவது நம்மை சார்ந்தவர்களை நாம நம்ம பக்கமே தக்க வைத்துக் கொள்ளணும்னா கடிதோச்சி மெல்ல எறியணும். அப்படி பெரிய அளவுல தண்டனை கொடுக்கிறேன் பார் அப்படின்னு கொஞ்சம் பெரிய அளவுல பேசிட்டு ரொம்ப மென்மையா இனிமே இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு மென்மையா கண்டிச்சு. அதுக்குதான் ரொம்ப அழகான வார்த்தையை சொல்லுவார்கள். கடிதோச்சி மெல்ல எறி, அடிக்கிற மாதிரி வேகமா கையை எடுக்கணும், கிட்ட போய் அப்படி தட்டி கொடுக்கும். அவ்வளவு. நம்ம குழந்தையெல்லாம் செய்யறது இல்லை. நம்ம கை வாங்கின வேகத்துக்கு குழந்தைய யாரும் அறைய முடியும். அச்சத்தை உண்டு பண்ணி அப்படி மெல்ல தட்டினோம் போ. மாலி சொல்றான், மால்யவான், அக்கணனே ராவணன் அவ்வாறு கட்டளை இட்ட உடனே அயில் வாழினர் கூர்மையான வாளினை உடைய கிங்கரர்கள் நேரா அந்த ராவணனது கட்டளைக்கு உட்பட்டு இந்த இருவர் பக்கத்துல போனார்கள். மிக்கு உயர் நாசியை மாபக்கனும் புகை நிற கண்ணனினுடைய மூக்குகளை ஈர விரைந்து புக்கனர் அறுப்பதற்காக வேக வேகமா போனார். அப்பொழுது மாலி எனும் அரக்கர் படை தலைவன் ராவணனை பார்த்து சொன்னான், புகழ் தக்கோய், புகழுக்கு தகுதியானவனே, தக்கிலது என்றனன் தடுத்தான். இச்செயல் உன் தகுதிக்கு பொருத்தம் இல்லாது, செய்யாது, தயவு செய்து செய்யாது. சில நேரங்கள்ல போர்க்களத்துல வீரர்களை அச்சுறுத்துவதற்கு பதிலாக அவர்களை ஆற்றுப்படுத்துவதற்கு தட்டி கொடுத்து வேலை வாங்க சார். இதெல்லாம் போர்க்களத்துல கையாளப்படக்கூடிய உளவியல் தரமான செயல்பாடுகள். சில நேரங்கள்ல தட்டி கொடுக்கணும், சில நேரங்கள்ல தட்டி கேட்கணும், சில நேரங்கள்ல தண்டனை கொடுக்கணும், சில நேரங்கள்ல கொடியதான தண்டனை கொடுக்கணும், சில நேரங்களில் மன்னிப்பு என்பது மிகப்பெரிய நன்மையை விளைவிக்கும். எல்லாவற்றையும் போர்க்களத்துல வீரர்களினது மனோநிலையை பார்த்து யோசி. இல்லை என்றால் பொதுவான எதிரியை எதிர்ப்பதற்கு பதிலா உங்கள் வீரர்களை நீங்கள் தண்டித்தீர்கள் என்றால் இந்த வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உள்நாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க பாருங்க. அம்சமம் அஞ்சி அழிந்துளர் ஆனார் வெம்சமம் வேறலும் வென்றியது இன்றாய் துஞ்சலும் என்று இவை தொல்லைய அன்றே
தஞ்சு என ஆறுளார் ஆண்மை தகைந்து. அம்சமம் அழகிய போர்ல அஞ்சி அழிந்துளாரானார். அஞ்சி மனம் அளவிலே பயந்து இருக்கக்கூடியவர்களை வெஞ்சமம் வேறலும் பிரிதொரு கொடிய போரிலே வெல்லுதலும் வென்றியது இன்றாய் துஞ்சலும் வெற்றி இல்லாமல் இறந்து படுதலும் என்று இவை இவ்வகை செயல்கள் தொல்லைய அன்று பழமையான முறையில பார்க்கக்கூடியதுதான். போர்க்களத்துல தோத்து போறதும், ஒன்றுல தோற்றாலும் அடுத்ததுல ஜெயிக்கிறதும், அல்ல ஒரு போர்க்களத்தை விட்டு வெளியே செல்லுதலும் பதுங்குதலும், இதெல்லாம் போர்க்களத்துல தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது தானே. இப்படி இவர்கள் செய்தார்கள்னு இவர்களை தண்டித்தா எவன் போர் செய்ய வருவான்? ஆண்மை தஞ்சி என தகைந்தார். ஆண்மை பண்பை தன்னிடத்திலேயே அடைக்கலமாக கொண்டவர்கள் ஆர் உளார், யார் இருக்கா? எல்லா காலத்தும் ஒரே மாதிரியான வீர நிலையிலேயே போர் செய்யறதுக்கு யார் இருக்கா? ஏன் ராவணனே என்ன பண்ண முதல் நாள் போர்ல இருக்கிற ஆயுதத்தெல்லாம் இழந்த உடனே ராமன் சொன்னான்ல, இன்று போய் நாளை வான்னு தலையை குனிஞ்சின்னு வீட்டுக்கு வந்தான்ல. அப்ப ராவணன் எனக்கு அவமானம் வந்ததே, நான் இங்கேயே தற்கொலை பண்ணிக்கிறேன்னு பண்ணான, இவன் மூக்க அறுக்க சொல்றான்ல. இப்ப ராவணன் தன் மூக்க தானே அறுத்துட்டு ஐயோ நான் தோற்று புறமுதுகு விட்டு ராமனே என் எதிரியே என்ன அனுப்பிச்சிருக்கான், போய் ஆயுதத்தோட வாங்க, இதை விட அவமானம் வேறு ஏதாகிலும் வேண்டுமா? ஆகவே எனக்கு நானே என் மூக்க அறுத்துக்கிறேன்னு ராவணன் பண்ணியிருக்க முடியுமா? சில நேரங்கள்ல போர்க்களத்துல இவைகள் எல்லாம் தவிர்க்க முடியாத செயல்கள். ஏனென்றால் போர்க்களம் என்பது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிரந்தரமான ஒற்றை சிந்தனையோடு செயல்படுத்தக்கூடிய அல்லது செயல்படக்கூடிய இடம் அன்று. வார் ஃப்ரண்ட்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்போதைக்கு அப்போது செயல்படுத்தப்படணும். அதுதான் மிகச்சிறந்த தலைவர்களினுடைய இலக்கணம். நீங்கள் நினைத்தது போல போர்க்களம் நடக்காது. நீங்கள் நினைத்ததற்கு மாறாக போர்க்கள நிகழ்வுகள் இருந்தால் உடனே மாற்று திட்டம் பரபரவென்று சிந்தித்து செயல்படுத்தும். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்றான். இதை பற்றி சொல்லும் போது வாய்ப்பு இருந்தானா நெப்போலியன் வாழ்க்கை வரலாறு படிச்சுப்பாரு. அவனுடைய திட்டமிடுதலை காட்டிலும் களத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு உடனடியாக தீர்வு கண்டு அந்த போர்க்களத்தை வெற்றியின் நிலைக்கு கொண்டு போகுதல் அவனால முடியும். அவனை பற்றின அப்படிப்பட்ட ஆய்வுகள் உண்டு. அதனால இங்க மல்யவான் சொன்னான், என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் ராவணா? எல்லா போர்க்களத்தும் ஒரே மாதிரி இருக்க முடியும். போர்க்களத்துல தோற்று புறமுதுகிட்டு ஓடுதலும் பின்வாங்குதலும் இதெல்லாம் சகஜம் இல்லையா? ஒரு போர்க்களத்துல தோற்றோம்னா அடுத்த போர்க்களத்துல ஜெயிக்க போறோம். அதற்காக தோற்றதற்காக புறமுதுகிட்டு ஓடி வந்ததற்காக எல்லாரையும் நம்ம தண்டிக்க ஆரம்பிச்சா யாரதான் வைத்து போர் செய்வது? எல்லோரையும் தண்டித்து கொண்டுதான் இருக்கணும். இது செயலுக்கு உகந்தது அல்ல என்று சொல்ல தொடங்குகிறான். அது என்ன என்பது அடுத்த வகுப்பில்